கொடைக்கானலேருந்து வந்துட்டோம். ஆ நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஆமாம் ஆமாம், அங்கே ஒரே குளிர், எப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்தது தெரியுமா? ஆமாம், நம்ம ஊரில் வந்து இறங்கின உடனே வெயில் காட்டு 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 நல்லா அடிச்சுன்னு இருக்குது. என்ன சத்தம் இது? கீதா, உன் ஃபோன் தான் அடிக்குது பாரு. இது என் ஃபோனோட ரிங்டோன் கிடையாது, வேற பாட்டு தானே வச்சிருந்தேன். உன் பசங்க தான் கேம் விளையாடி இருந்துங்களா? அப்போ மாற்றி விட்டுச்சு, நான் பார்த்து தான் இருந்தேன். அதுக்கு தான் ஃபோன் கேட்டால் கொடுக்கதே கிடையாது. எப்படி வச்சிருக்குதுங்க பாரு ரிங்டோனை. சரி, நீ அப்புறம் கத்துவ, முதல்ல ஃபோன் அட்டன் பண்ணி யாருன்னு பாரு. வேற யாரா இருக்கும்? என் மாமியாரா தான் இருக்கும். வந்துட்டியா, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து. சரி, எங்கே போயிட்டேன்னு கேட்கும். இவ்வளோலாம் ஒரு ஆளாக மதிச்சு இவளுக்குலாம் ஃபோன் பண்ணுறாங்க பற்றி, அதான் முதல்ல அவங்க செய்கிற தப்பு. ஹலோ, யாருங்க? யார் என்னையா கூப்பிட்ட? சொல்லுங்க அத்தை. ஓ, ஃபோன் பேசினுக்காளா? சரி சரி. இவ இப்போ என்ன கதை ஓடுறான்னு பார்க்கலாமா நம்ம? வந்துட்டேன் அத்தை, நம்ம ஊரில் தான் இருக்கேன். ஆமாம் ஆமாம், இப்போ தான் வந்தோம். ஆ ஆ நல்லா தான் இருந்தது ஊர்லாம். ஆமாம் ஆமாம், சுற்றி பார்த்து காலையே சுத்தமாக நடக்க முடியல அத்தை. உட்காந்துட்டுருக்கேன் இங்கே ஒரு ஓரமாக. ஆமாம். எங்கள் வீட்டுக்காரர் அதான், உங்கள் பிள்ளை இருக்கிறாரா வீட்டில்? அவர்கிட்ட கொஞ்சம் பைக் குத்து அனுப்புங்க அத்தை. ஆமாம், என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல, வந்து கூட்டின்னு போக சொல்லுங்கள். விட்டா ஒரு காவடி ஆட்டமே ஆடுவா, இப்படி போய் சொல்கிற பற்றியா? இரு இன்னும் என்னென்னலாம் விட்றான்னு கேட்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன என் வாயை பற்றி நிற்கிறீங்க? தள்ளிப்போங்க. நீ நடத்து. ஆமாம் அத்தை, உடம்புலாம் ஒரே வலியாக இருக்குது. குளிக்க கொஞ்சம் சுத்தண்ணி போட்டு வச்சுருங்க, நல்லா கொதிக்க. அந்த பெரிய குண்டா இருக்குல்ல, அதில் தான் போட்டு வைங்க. ஆட்டுக்கால் சூப் அத்தை, அது செஞ்சு வச்சா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் எனக்கு குடிக்க. பால் மக கொடுத்து வச்சுவேன். இந்த மாதிரி மாமியார் யாருக்குமே கிடைக்குமா பாரு, ஆட்டுக்கால் சூப்பா. சரிங்க அத்தை, ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன் நான். நான் சொன்ன தயார் பண்ணி வச்சுருங்க. சரி சரி, ஃபோன் வச்சிடறேன். எப்படி கீதா, உங்கள் மாமியார் கிட்ட நீ இப்படிலாம் பேசுகிற? இந்த கீதாவா கொக்கா எப்படி எங்கள் மாமியார் என் கைக்கில் வச்சுருக்கேன் பற்றியா? அதான் எப்படி எங்களுக்கும் சொல்லிக் கொடு. நாங்களாம் எங்கள் வீட்டுக்கு போய் நாங்களே தான் சுத்தணி போட்டு குளிக்கணும். இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் காய் போட்டு கொடுத்து சோறாக்கி போட்டால் தான் தின்னுவேன்னு உட்காந்து இருக்கும். அது நம்ம அடுப்பே பற்ற வைக்க தெரியாத மாதிரி. இப்போ நான் வர வரைக்கும் உட்காந்து தான் இருக்குங்க பாரு. வாசல் இப்படி கோலம் வச்சுருந்துங்களா இல்லையான்னு தெரியல. வீட்டில் 3-4 இருக்குது. மாமனார் மாமியார் வீட்டுக்காரன் குழந்தைன்னு ஒன்றும் ஒரு வேலை செஞ்சு வச்சிருக்க. இப்போ நான் போய் தான் வாசலே தண்ணி தெளிக்கணும். நீ எப்படி உன் மாமியார் இப்படி கைக்கில் போட்டு வச்சிருக்க? எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லு கீதா, தயவு செஞ்சு சொல்லு கீதா. ஆமாம் கீதா, எனக்கு கூட சொல்லு கீதா. சரி, எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, நான் உட்காந்துக்கிட்டேன். அப்படியே உட்கார். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் கூட நானும் எங்கள் மாமியாரும் சண்டை போட்டுனே தான் இருப்போம். நீ சொல்கிறது நான் சரியில்லை, நான் சொல்கிறது சரியில்லை, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, நீ எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் இப்போ பார்த்தா சண்டை போட்டுனே இருப்போம். இப்படியே தான் எங்களோட காலம் போயிட்டு இருந்தது. எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சா, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தேன். உன் மாமியார் எப்படி கைக்கில் போட்டுங்கன்னா கேட்டா, நீ என்ன வீண் கதை ஊர் கதை எல்லாம் பேசினிக்கா? சொல்கிறது கேளு, முக்கியமான விஷயம் இங்கே தான் இருக்குது. சொல்லு. ஊர்லேருந்து வந்த அன்னைக்கே என்னை வந்து ரசம் வைக்க சொன்னாங்க. அப்புறம் நானும் ரசம் வைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தேன், மிளகு இருந்தது, ஜீரகம் இருந்தது, கொத்தமல்லி இருந்தது, தக்காளி எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கலக்கியாச்சு. அங்கே அந்த கிணத்தை எடுத்து மூந்து பார்க்குறேன், வாசனையே இல்லை சுத்தமாக. மனமாக இருக்கணும்ல ரசம்னா, என்ன போட்டால் மணக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ என்ன பண்ண? அப்போ தான் டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நம்ம துணிக்கெலாம் போடுவோம் பார்த்தியா, கம்போட்டு, அதான் வாசனையாக இருக்கும் பாரு, மல்லிப்பூ வாசனை. ஆமாம், துணிக்கு போடுவோம். அதில் ஒரு பாக்கெட் எடுத்து ரசம் கரைச்சி வச்சிருந்தேன் பார்த்தியா, அந்த கிணத்துல ஊற்றிட்டு கொதிக்க வச்சேன். அப்படியே வீடே மனம் 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 ஆயிடுச்சு தெரியுமா? அடிப்பாவி, ரசம் வைக்க சொன்னால் எல்லாரையும் சாவடிக்கிறதுக்கு வச்சு கலை விஷம். நல்ல வேலை அன்னைக்கு நம்ம யாரும் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போகல. நானும் ரசம் தடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருந்தேன்னா, அது ரசம் ரொம்ப கொதிக்க கூட சொல்லுவாங்க இல்லையா, அப்படி லேசாக அப்படி நுர கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிட்டேன். ஆமாம், நுர கட்டி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னு வச்சுக்கா கசக்கும். ஆமாம், அந்த லேசாக அப்படி நுர கட்டின மாதிரி வந்தோடனே டக்குன்னு அப்படியே பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு நுறையா. நான் போட்டு வச்சிருந்த அந்த கொத்தமல்லி, தக்காளி அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில, மொத்தம் வடிஞ்சு கீழே வந்து போச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒரு வழியாக கீழே வந்ததெல்லாம் எடுத்து திரும்பி அந்த ரசத்துலேயே போட்டு எடுத்து போய் டைனிங் டேபிளில் வச்சேன். கருமம் இவ கூட சவகாசம் வச்சுக்கிறதுக்கு எங்கன்னா செவத்தை தான் போய் முட்டிக்கணும் போல இருக்கு. அப்புறம் வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டேன். என் வீட்டுக்காரர், எங்கள் மாமனார், மாமியார் எல்லாரும் வந்து உட்காந்தாங்க. நானும் வந்து சாப்பாடு போட்டு 2வது சாதத்துக்கு வந்து ரசம் ஊற்றினேன். அப்போ முதல் சாப்பாடுக்கு என்ன குழம்பு செஞ்சு வச்சா? அது வந்து 3 நாள் வச்ச மீன் குழம்பு இருந்ததுன்னா அதே ஊற்றிக்கினாங்க அவங்க. 2வது ரசம் ஊற்றினாங்க. நல்ல வேலை, உன்னை மீன் குழம்பு வைக்க சொல்லாமல் போயிட்டாங்களே.
சொல்கிறத கேளுங்க. அப்புறம் வந்து ரசத்தை நான் வந்து ஊற்றினேன் எல்லாருக்கும். எல்லாரும் வந்து டக்குன்னு என்னை மூஞ்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசம்னா இவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை உதைக்காம விட்டாங்கல்ல. ஆமாம், நான் கேட்டேன் வந்து நீங்கள் உங்கள் அம்மா எப்பயாவது இந்த மாதிரி மணக்க ரசம் வச்சுருப்பாங்களா உங்களுக்கு? நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுருப்பீங்களா? சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நான் ஊற்றினேன் இருக்கும். வாயில் வச்ச உடனே ஏதாச்சும் தெரியல, எல்லாரும் தூத்துன்னு துப்பின்னு ஓடுறாங்க. இது உன் மூஞ்சியே துப்பிட்டாங்களா எல்லாரும்? நான் கூட அப்படிதான் நினச்சேன், என் மூஞ்சி தான் துப்புவாங்கண்ணே. அவங்க தட்டிலே துப்பிட்டு போயிட்டாங்க எல்லாரும். நான் தப்பிச்சிட்டேன். என் மாமியார் மட்டும் என்கிட்ட வந்து ரசத்தில் அப்படின்னா தான் போட்டேன், ரசம் கிசம் ஏதாவது கலக்கி வச்சுட்டியா அப்படின்னு கேட்டுது. இனிமேல் வீட்டுக்கு போட பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அதுக்கு நீ என்ன சொன்னேன்? நான் நடந்தது சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டேன், வாசனை வரல, ஆனால் வாசனைக்காக ஒரே ஒரு பேக்கெட் கம்போர்ட் மட்டும் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னது தான் தாமதம். என் மாமியார் வந்து ஒன்று அழ ஆரம்பிச்சிச்சு. ஏன் அழுதாங்க? உன்னை பொலலாம் பிறந்திருக்கணும் அவங்க. என் மாமியார் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அன்னைக்கு எடுத்தது எங்கள் மாமியார் முடிவு. இனிமே கிச்சன் பக்கமே நீ வரக்கூடாது. இனிமே எனக்கு ஜுரமோ உடம்பு சரியில்லை எதுவாக இருந்தாலும் நான் தான் சமைப்பேன். நீ வந்து எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காஃபி கூட போட்டு தருவானாலும் அன்னைக்கு முடிவு எடுத்துச்சு தெரியுமா? அன்னிலேருந்து எங்கள் மாமியார் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடுது, காஃபி செஞ்சு கொடுக்குது, எல்லாமே அதான் செய்யுது. இப்படி தான் என் மாமியார் நான் கைக்கிற போட்டுக்குவேன் தெரியுமா? இதான் இந்த ட்ரிக்கு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க மாமியார் எல்லாரும் உங்கள் கைக்கிற இருப்பாங்க. பெரிய பொண்ணு, இவ சொல்றதை நம்ம செஞ்சா நம்மளை வீட்டை விட்டு துரத்திட மாட்டாங்க. வீட்டை விட்டு துரத்த மாட்டாங்க, இந்த உலகத்தை விட்டே துரத்திடுவாங்க நம்மளை. இவ சொல்றதெல்லாம் கேட்காத. வா, நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சுன்னு போகலாம். எப்படி இருந்தாலும் நம்ம மாமியார் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும், அது வரைக்கும் அதுக்கு பண்ணி விட செய்யலாம். இவ சொல்ற மாதிரி செஞ்சேன்னா ஒரே அடியாக போய் சேர்ந்துருங்கலாம். ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். அதுங்க சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு நம்மளே செஞ்சு போட்டுக்கலாம். இவெல்லாம் பொம்பளையா அவலாம்? இவளால் எப்படி தான் குடும்பத்தை வச்சிருக்காங்க தெரியல. பார்க்குறா நீ அமைதியா இரு. சரிக்கா, பழனிலேருந்து பஞ்சாமிர்தம், கொடைக்கானல் தேன் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். ஆமாம், எங்கள் வீட்டுக்காட்ட குத்தனுப்புறேன்னா வாங்கிக்கோ. ஆமாம்மா, உனக்கு 2 பாட்டில் தான் வாங்கி வந்திருக்கேன். ஆமாம், தேன் 2 பாட்டில், பஞ்சாமிர்தம் 2 டப்பா, எல்லாம் 2 தான். சரி வச்சுட்டா. இவங்களாம் என்ன குசுன்னு பேசினிருக்காங்க? என்ன பெரிய பொண்ணு ரகசியம் பேசினிருக்கீங்களா? ஆமாக்கா ரகசியம் தாக்கா பேசியிருக்கோம். அப்படின்னா ரகசியம்? கீதா அவங்க மாமியார் எல்லாரையும் கூடுறதுக்கு எப்படி ரசம் வச்சா அந்த ரகசியம் தாக்கா பேசியிருக்கோம். என்னது, ரசம் வச்சாலா? இல்லை ரசம் வச்சா அந்த கதை பேசினிருந்தோம். சரி, அவங்க வீட்டுக்கு போங்க. அப்புறம் பார்க்கலாம். சரிக்கா, அப்புறம் பார்க்கலாம். ஆமாம், வீட்டுக்கு போனதா துணியெல்லாம் துவச்சி போடணும். வேற நீ மட்டும் பேசாத. ஏன் பெரிய பொண்ணு இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்? உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன், எரிஞ்சு போடி. வராம கீதா சொன்னதும் சரிதான். முட்டையா துணி இருக்குது, பேக் ஃபுல்லாக அழுக்கு துணி தான் இருக்குது. அதெல்லாம் போய் வெயில் இருக்கும்போதே நான் துவச்சி காய வச்சு மடிச்சு வைக்கணும். துணி போடலாம் வீட்டில் இருக்குதா இல்லை காலி ஆச்சு தெரியல. போகும்போது ஒரு 3 பாக்கெட் வாங்கி போகணும், சோப்பு கூட வாங்கி போகணும். பெரிய பொண்ணு மறக்காம கம்ஃபர்ட் வாங்கி போகணும். பெரிய பொண்ணு ஏம்மா, என் வாழ்நாள் இனிமேல் நான் அதை மறக்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நான் வச்சிருந்த ரசம் ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இவ்வளோ காரி துப்புங்க. ரசம் வச்சாலாம், ரசம் விஷம் வச்சிருக்கா. இவ்வளவு சண்டை எனக்கு ஓயாது. என்ன, யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பெரிய பொண்ணு ராணி, கோமதி அக்கா, நாளைக்கு எல்லாரும் எங்க வீட்டுக்கு டிஃபனுக்கு வந்துருங்க. என்னது விருந்தா?